வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சத்து மாவில் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு போகலாம். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால். இதோட 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நான் சத்து மாவோட மைதா சேர்த்துருக்கேன். அண்ட் மைதா ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணிங்கன்னா இப்போது இந்த மைதா ஆட் பண்ணுற கேக்கை விட அது கொஞ்சம் கெட்டியாக வரும். மைதா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வரும். நல்லா கட்டி விழாமல் இந்த மாதிரி கலந்துட்டே வாங்க. என்னதான் சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் செஞ்சாலும் கேக்கோட வாசனைனாலே வெனிலா எசன்ஸ் தான். ஸோ வெனிலா எசன்ஸ் போட மறந்துட்டேன், அதனால இப்போ ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இதோ பேட்டரிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பட்டர் தடவுனா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இங்கே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நல்லா பட்டர் தடவிட்டு கொஞ்சமாக மாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவே ஒட்டாமல் வரும். இது இப்போ அவனில் வைக்கலாம். இது ஆல்ரெடி நான் 10 நிமிஷம் 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போது இதை பேக் பண்ண போகிறோம் 25லேருந்து 30 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில். இதோ நம்மளோட கேக் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்தலாம். இதையே குக்கரில் வைக்கிறவங்க அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் தடவிட்டு அந்த பேட்டரை அந்த பாத்திரத்தில் ஊற்றுங்க. குக்கரில் விசில் மட்டும் போட வேண்டாம், கேஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே 40லேருந்து 45 நிமிஷம் வச்சிடுங்க. கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆல்ரெடி குக்கரில் எப்படி கேக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இங்கே நம்மளோட சத்து மாவு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.